ஒரு துயரமான செய்தி இந்த வாரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. 70 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதல்வர் மறைந்து விட்டார். இந்த செய்தி உள்ளிட்ட மிக முக்கியமான பல்வேறு செய்திகள் இந்த வாரத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. இதே செய்தியை அடிப்படையாக கொண்ட வேறு சில செய்திகளும் கூட இருக்கின்றன. அந்த மாதிரியான மிக முக்கியமான செய்திகளை கடந்தும் அலசும் இந்த நிகழ்ச்சி செய்தி கப்பா. செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்மிடையே இணைந்து செய்திகளை அலசக்கூடிய நபர் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் ஐயா, உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. செய்திகளில் டாப் 3 நியூஸ் அப்படிங்கிறது நம்ம செய்தி கப்பாலில் முதல் பகுதியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான, அதிகம் விவாதிக்கப்பட்ட, அதிகம் பேசப்பட்ட ரொம்ப முக்கியமான 3 செய்திகள் இதில் பார்ப்போம். அந்த வகையில் டாப் 3 நியூஸில் நம்ம முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பார்க்கறது நிச்சயமாக ஒரு துயரமான செய்தி. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு வருத்தகரமான ஒரு நிலையில் உங்களை சந்திக்கிறதே ஒரு வருத்தமான சூழலாக தான் இருக்குது. டாப் 3 நியூஸ் பேசலாம். டாப் 3 நியூஸில் முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி, முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் காலமான அந்த செய்தி. அதிமுக தொண்டர்கள் மட்டுமில்லை, நிச்சயமாக தமிழகம் இந்திய அளவில் இருக்கக்கூடிய உலக அளவில் பெண் தலைவர்கள் வரணும், பெண் தலைவர்களை வியந்து பார்க்குற அனைவருமே வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்களுடைய இல்லங்களில் ஒரு இழப்பு ஏற்பட்டதை போன்ற ஒரு சோக சூழல் பாதிப்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களில் கூட இன்றைக்கு பல்வேறு மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பை ஈடுகட்ட முடியாத இழப்பு என்ற உணர்வோடு நாள்தோறும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு வந்து நாள்தோறும் அஞ்சலி செலுத்துகின்ற காட்சியும், கதறி கண்ணீர் வடித்து அழுகின்ற காட்சியும் பார்க்கின்ற பொழுது இந்த சோகத்தினுடைய சுமையை தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே இன்றைக்கு துயரில் தாங்க முடியாத சோகத்தில் அஞ்சலி செலுத்துகிறது என்ற நிகழ்வை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் முதல்வர் காலமான ஒரு விஷயத்தில் நிறைய மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. தமிழக ஊடகங்கள் சில, வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் சில சொல்லுது. நடிகை கௌதமி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, அதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்க? இல்லை, இன்றைக்கு நீங்களே சொன்னது போல நிறைய யூகங்கள், இன்னும் சொல்ல போனால் அவதூறுகள், வதந்திகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல நடிகர் கௌதமிக்கு திடீரென்று ஏன் இந்த அக்கறை என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு ஒரு பொறுப்போடு நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பொறுப்பட்ட ஒரு போக்கிரித்தனத்தை அவருடைய அறிக்கையிலே நான் பார்க்கிறேன். காரணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எந்த வகையிலும் அவர் தொடர்போ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்போ இல்லை. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது ஏதாவது அக்கறை செலுத்தி இருக்கிறாரா என்று பார்த்தால், அல்லது அவருடைய நடவடிக்கைகளை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்களை ஏதாவது வரவேற்ற அறிக்கையாவது தந்திருக்கிறாரா என்றால் இதுவரை இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மிகப்பெரிய பாதிப்பை, இழப்பை சந்தித்து ஈடுகட்ட முடியாத நிலையில் நாங்கள் சோகத்தில் சூழ்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு தேவையற்ற சர்ச்சையை கிளப்புவது என்பது அவருடைய கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு தவறான முடிவை உருவாக்கி வதந்தியை பரப்புவதற்கு, தன்னை பயன்படுத்துவதற்கு யாரையோ அனுமதித்திருக்கிறார் என்பதுதான் நான் பார்க்கிறேன். இது முதல்வரின் மீதான ஒரு பற்றின் காரணமாக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு ஆவல் அவங்க என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. முதல்வர் மீது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது எங்களுக்கு இல்லாத பற்று, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லாத பற்று கௌதமிக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. அப்படி ஒரு பற்று இருந்தால் அவர் நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அவர் பாதிப்பை பெற்ற சூழ்நிலையில் அவர் ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பல்வேறு நேரங்களில் சோதனைகள் வந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் அவர் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் இன்றைக்கு வதந்தி கிளப்புகின்றவர்கள் அதை பற்றி கருத்து கூட சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எனவே இது திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்குவதற்காக செய்யப்படுகின்ற சதி. இது நிச்சயமாக ஏதோ அரசியல் பின்புலத்தோடு உருவாக்கப்படுகின்ற ஒரு அவதூறு பிரச்சாரம் என்று நான் கருதுகிறேன். எதிர்க்கட்சிகள் முதல்வர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதிலிருந்தே ஒரு
ஒரு இரும்பு திரை இருப்பதா சொல்லிட்டு இருந்தாங்க, விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கலாம். என்ன மாதிரியான சிகிச்சை, முதல்வர் அங்கே எப்படி இருக்காங்கிறதுக்கான அந்த வெளிப்படைத்தன்மையாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட வைக்கப்படுது இதில். இல்லை, இது ஏதோ பார்ப்பதற்கு ஒரு புரட்சித் தலைவி மீது, அம்மா மீது ஒரு அக்கறை இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தந்தாலும் இது உண்மை இல்லை. இது திட்டமிட்ட அவதூறு. ஏனென்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். தன்னுடைய உடையிலிருந்து, தான் அணிகின்ற தோற்றத்திலிருந்து, தன்னுடைய இல்லத்தில் எத்தனை மணிக்கு யாரை சந்திக்க வேண்டும் என்பதில் இருந்து, அவருடைய வீட்டினுடைய அழைப்பு மணி கோயில் ஓசையை போல் இருக்கும். ஆக ஒவ்வொன்றிலும் நுணுக்கமாக பார்த்து திட்டமிட்டு சரியாக செய்ய வேண்டும் என்பதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திட்டமிட்டு அவருடைய தோற்றம் எந்த விதத்திலும் ஒரு பொலிவற்ற நிலையில் இருக்கக்கூடாது என்று விரும்புபவர். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த நிலையை மக்கள் பார்ப்பதை அவர் விரும்பி இருக்க மாட்டார், விரும்ப மாட்டார். அவரை பொறுத்தவரையில் இன்றைக்கு பெங்களூர் சிறையிலிருந்து பிணை பெற்று இல்லம் திரும்பிய பொழுது அவர் இல்லத்தில் நுழைந்ததிலிருந்து மறுபடியும் நிரபராதி என்று விடுதலை பெற்று வருகின்ற வரை வந்தவுடனே கூட வெளியே வரல. அடுத்த நாள் இருந்துட்டு 2வது நாள் தான் வெளியே வந்தாங்க. அது வரைக்கும் யாரையும் பார்க்கல. தன்னுடைய வீட்டில் கூட மற்றவங்களை சந்திக்காமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு சபதம் ஏற்று தவம் இருந்தார். தான் நிரபராதி என்பதை நிரூபிக்கின்ற வரை நான் யாரையும் சந்திப்பதில்லை, என்னுடைய முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது என்று உணர்வோடு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவி இன்றைக்கு யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக அவருடைய தோற்றத்தை அவர் விரும்பாத வகையில் வெளிப்படுத்துவது அவரை புரிந்தவர்களுக்கு இயலாத காரியம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீவிர மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர், ஐசியூ வார்டில் இருப்பவங்க, சாதாரண ஐசியூ வார்டில் இருக்கவங்க புகைப்படம் இருக்கக்கூடாது, போய் பார்க்க முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சாதாரண நோயாளிகளுக்கு கூட கடைபிடிக்கின்ற முறை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கடுமையான மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை புடமெடுக்கவில்லை என்பதோ, அவரை போய் பார்க்க அனுமதிக்கவில்லை என்பதோ ஒரு சரியான மருத்துவம் சார்ந்த சிந்தனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பார்ப்பதற்கு மருத்துவர்களை தவிர வேறு யாரும் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கின்ற டாக்டர்கள் மட்டுமல்ல, லண்டனிலிருந்து வந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே இருந்து எய்ம்ஸ்லேருந்து வந்த மருத்துவர்கள் பார்த்திருக்கார்கள். எய்ம்ஸ்லேருந்து வந்து பார்த்திருக்காங்க, சிகிச்சை தந்திருக்காங்க. யார் பார்க்க வேண்டுமோ அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவதூறு கிளப்புபவர்களுக்கு காட்ட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருபுறம் முதல்வர் காலமான செய்தி, இன்னொரு புறம் அதில் மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனங்கள், இது அதிமுகவினர் எப்படி எதிர்கொள்கிறாங்க? இதை எதிர்கொள்ளும் போது அவங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கு? நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவ சிகிச்சையை தந்ததற்கு உடனடியாக தேவைப்படுகின்ற நேரத்திலெல்லாம் மருத்துவ நிர்வாகம் அறிக்கை தந்திருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான சூழலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகிறார் என்பதை அவ்வப்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் வந்து பார்த்து சென்றிருக்கிறார். இன்னும் பல தலைவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியிலே இருந்து மத்திய அமைச்சர்களிலிருந்து எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நலம் விசாரிக்க வந்து பார்த்துவிட்டு ஒரு நிறைவான மனநிலையில் அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு யாரோ சிலர் இன்றைக்கு இணையதளங்களும் முகநூலும் தன்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக எதையோ பொத்தாம்புதுவில் இந்த அரசாங்கத்தின் மீது புரட்சித் தலைவர் பொழுது அதிமுகவினருடைய மனநிலை எப்படியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற அவதூறுகளை சந்தித்து எங்களுக்கு பழகி போய்விட்டது. ஆனால் இந்த அவதூறுகள் எங்கள் கட்சியை பாதித்து விடக்கூடாது என்பது மட்டுமல்ல, இதை அரசியலாக்குவதற்கு வேறு சக்திகள் முயற்சிப்பார்கள். அதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். எனவே எந்தவித கலக்கமும் இல்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு எங்களுக்கு பேரிழப்பு, தாங்க முடியாத இழப்பு, ஈடுகட்ட முடியாத இழப்பு, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை வைத்து மற்றவர்கள் அரசியலில் குளிர்காய்வதற்கும் அரசியலில் சூதாட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் இடம் தர மாட்டோம். காரணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகின்ற அஞ்சலி, நாங்கள் பட்ட நன்றி கடன். அவர்கள் திட்டமிட்ட வகையில் ஒற்றுமையாக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல, விரும்பியதைப் போல இன்னும்
இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இதை கொண்டு சென்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் தொடர்ந்து நிலைப்பதற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பார் இல்லாத ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழகத்தில் தொடர்வதற்கும் நாங்கள் பணியாற்றுவோம். அதுதான் எங்கள் கடமை. நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி. சரி, ரெண்டாவது செய்தி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது செய்தி அப்படிங்கிறது முதல்வர் காலமான அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான். அதிமுகவை பொறுத்தளவு முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யார், அந்த பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. இந்த நிலையில் நேற்றைய தினம் மூத்த தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களை பதவியேற்றுக்க சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவு நாங்கள் எதிர்பாராத பேரதிர்ச்சி, இழப்பு, ஈடுகட்ட முடியாத இழப்பு, சுமக்க முடியாத சோகம், ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பம் எல்லாமே உண்மை. ஆனால் இந்த துன்பம் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை தாங்கித்தான் தீர வேண்டும். எங்களுக்கு மாற்று வழி இல்லை. அதே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகின்ற பொழுது தெளிவாக சொன்னார், இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும். வருகின்ற தேர்தலில் மட்டுமல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும். நீங்கள் குறிப்பிட்டது போலவே எம்ஜிஆரினுடைய காலத்தின் போது, எம்ஜிஆருக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு கடுமையான போட்டி இருந்துச்சு, நிறைய பிளவுகள் இருந்ததையும் நாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் தற்பொழுது அதிமுகவினர் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு, அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள்லாம் ஒருமித்த கருத்தோடு சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக வரணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அப்போ இதை எப்படி பார்க்கலாம்? ஜெயலலிதாவுக்கு கூட அங்கே நிறைய போட்டிகள் இருந்தது, நிறைய பிரிவுகள் இருந்தது, சில எதிர்ப்புகள் இருந்ததுங்கும் போது சசிகலா அவர்களுக்கு இல்லை, அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இல்லை, தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்த நிலையை பார்க்கலாமா? இதை இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பார்க்கலாம்? இதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எங்களை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, கட்டுப்பாடான தொண்டர்களாக இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. எங்களை பொறுத்தளவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நோக்கம் எதுவோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விருப்பம் எதுவோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல் எதுவோ அதைத்தான் எங்களுடைய செயலாகவும், நோக்கமாகவும், லட்சியமாகவும், உழைப்பாகவும் மாற்றுகிறோம். எனவே இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கு தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய திட்டங்கள், மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக நடத்திய மீட்பு போராட்டங்கள், இது எல்லாம் தொடர வேண்டும். தமிழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் யாரும் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் கடமை. அது நிறைவேற வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களும் கொள்கைகளும் நிறைவேறும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய செய்தி பார்க்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய செய்தி, தொழிலதிபர் சேகர் ரெட்டி வீட்டில் வருவாய்த்துறையினர் நடத்திய அந்த சோதனையில் 90 கோடி ரூபாய்க்கும் மேலாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? இது இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வுதான். இதில் சேகர் ரெட்டி யாருடைய பின்னால் இருக்கிறார் அல்லது சேகர் ரெட்டியின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சொந்த பணமா அல்லது வருவாய்க்கு உட்படாத பணமா, வருமான வரி கட்டாத பணமா என்பதையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது சேகர் ரெட்டி வீட்டில் மட்டும் இல்லை, ஏன்னா நேற்றைக்கு கர்நாடகாவிலையும் அது நடந்திருக்கு. கர்நாடகாவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் நடக்குது. ஆனால் என்னுடைய சந்தேகம் எல்லாம் இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது ஏதோ கருப்பு பணத்தை மீட்பதற்காக அல்லது கள்ளப்புழக்கத்தை தடுப்பதற்காக என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண மக்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கோடிக்கணக்கான கள்ளப்பணம் என்று சொல்லுகின்ற அல்லது புழக்கத்திற்கு உட்பட தடைப்படுத்தி வைத்திருக்கின்ற கருப்பு பொருளாதாரம், கள்ள பொருளாதாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணம்
எப்படி புதிய நோட்டுகளாக மாற்றப்பட்டது? அதுவும் 24 கோடி ரூபாய் ஆக இவர்களுடைய நோக்கம் என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதாக இருந்தால் இன்றைக்கு யாருக்கு பயன்பட்டிருக்கிறது? கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் பணம் மாற்றப்படுகிறது. ஆனால் நல்ல பணத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் 2000 ரூபாய்க்காக 2 நாள் காத்திருக்கோம். அப்படி அந்த 2000 ரூபாய் காத்திருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா மாறலை. கேட்டால் வந்து 2000 ரூபாய் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு பழைய நோட்டை தரேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது சாதாரண மக்கள். இன்னும் சொல்ல போனால் பலர் தன்னுடைய பணத்தை இன்னைக்கு அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, ஆனால் அதை எடுக்க முடியல. இந்த நிலை இருக்கிறது. எனவே இது கள்ளப்பணத்தை கண்டுபிடிப்பது, வருமான வரி கட்டாத பணத்தை கண்டுபிடிப்பது எப்பொழுதும் நடைபெறுகின்ற நிகழ்வுதான். ஆனால் இந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு இது யார் மீதோ களங்கம் சுமத்துவது. இன்னைக்கு நீங்கள் சொன்ன சேகர் ரெட்டி கூட ஆந்திர முதல்வரோட நெருங்கிய நட்பில் இருந்தவர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஆக அவருடைய தொழில் ரீதியாக அது நல்ல பணமா கள்ள பணமா என்பது வேற. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களோடு அதை இணைத்து சில ஊடகங்களும் செய்தி வெளியிடுகின்றன. என்ன காரணம்னா, ஒரு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு அறங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய பரிந்துரையை ஏற்று ஆந்திர அரசாங்கம் அவருடைய கோரிக்கை வந்தது, தமிழகத்திலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டது, அதை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பதி தேவஸ்தான கோயிலுக்கு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது போகின்ற பொழுதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கு போனார். அந்த ஏற்பாடுகளை தமிழகத்தின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் செய்தார். அதை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இதை சம்பந்தப்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த சோதனையான நேரத்தில், பாதிப்பான நேரத்தில் களங்கத்தை சுமத்துவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். இது உண்மை இல்லை. ஒரு மாதத்துக்கு மேலாவது டிமானிட்டைசேஷன் வந்து, ஆனால் அதிமுக இது குறித்தான பெரிய எதிர்ப்புகளை சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட இருக்குது. நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த விஷயத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அதை தாண்டி பெரிய அளவில் எந்த விதமான ஒரு முயற்சியும் இங்கே எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட இருக்கு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த முயற்சியை, திட்டத்தை, இந்த செயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. இதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது உரிய திட்டத்தோடு எதை நோக்கமாக வைத்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதோ அந்த முயற்சி இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் அதனுடைய பாதிப்பு என்பது இன்றைக்கு அடித்தட்டு மக்களையும் சாதாரண மக்களையும், இன்னும் சொல்லப்போனால் நடுத்தர மக்களையும் பாதிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. கள்ளப்பணத்தை கண்டுபிடிக்கிறோம் என்ற பெயரில் நல்ல பணத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது. இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். அதை எங்கு செய்ய வேண்டுமோ இதை வைத்துக்கொண்டு வீதியிலே அரசியல் நடத்த விரும்பவில்லை. நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய இடம். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற மக்களவையில் 39 உறுப்பினர்களையும், மாநிலங்களவையில் 11 உறுப்பினர்கள் பெற்று மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வலிமை பெற்ற இயக்கமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய வலிமையை பயன்படுத்தி அதில் இருக்கின்ற குறைபாடுகளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம். அம்பேத்கர் மீதான பார்வையில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அமைதி, ஒரு சமூக நீதி காவலர், இந்த மாதிரியான ஒரு பார்வையை முன்வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது இந்த மாதிரியாகவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தேசிய தண்ணீர் தினம் அவருடைய பிறந்தநாள் என்று கடைபிடிக்கப்படுவது நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான, அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஆனால் அதற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் முன்வைக்கப்படுகிறது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா திறமைகளும் அவர் மீது மக்கள் வைத்திருக்கின்ற பார்வைகளும் உண்மை. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு சமூக விஞ்ஞானி. இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களுடைய நிலையை புரிந்தவர். இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சமநிலைப்படுத்த வேண்டும். சமநிலைப்படுத்தினால்தான் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வற்ற நிலை உருவானால்தான் அவர்கள் பிறப்பாலோ அல்லது மதத்தாலோ அல்லது மற்ற ஜாதி போன்ற மற்ற கூறுபாடுகளாலோ அவர்கள் சமநிலையற்றவர்களாக வாழக்கூடாது என்பதற்காக தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து போராடியவர். அப்படிப்பட்ட ஒரு சமூக விஞ்ஞானியை ஏதோ ஒரு அடைப்புக்குள் கொண்டு போவதை விட அவர் எல்லா தளத்துக்குமானவர். அவருடைய கருத்துக்கள் என்பது எல்லா வகையிலும், அது அரசியல் சட்டமாக இருந்தாலும், சமூக பிரச்சனைகளாக இருந்தாலும், ஜாதியமாக இருந்தாலும்,
பெண்ணுரிமையாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தீர்வை தருகின்ற ஒரு சமூக விஞ்ஞானி என்பதை உணர்ந்தால் இது போன்ற சர்ச்சைகள் வராது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி என்பது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கொந்தளித்து எரிநெருப்பாய் கொதித்து கொண்டிருக்கின்ற நாள். அந்த நாளை தண்ணீர் ஊற்றி ஆற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சித்திருந்தால் அது மகிழ்ச்சிக்குரியது தான். ஏனென்றால் தமிழ்நாட்டின் அன்றைக்கு பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடந்த நேரத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். இந்தியா முழுவதும் கொந்தளித்திருந்த நேரத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இன்று வரை டிசம்பர் 6ஆம் தேதி என்பது தமிழ்நாட்டில் ஒரு இணக்கமான நாளாக அமைதியான நாளாக இன்றைக்கு வரை இருக்கிறதென்றால் தமிழகம் சமூக பிரச்சனைகள் ஒரு சமத்துவத்தை எட்டியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அதனுடைய பொருள். எனவே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எந்த நோக்கத்தோடு செய்திருந்தாலும் இது ஒரு வரவேற்க வேண்டிய முயற்சி. பலதரப்பட்ட திறமைகளை பெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு சில திறமைகளை மட்டும் வைத்து பார்ப்பது என்பதை விட அவரிடம் இருந்த மறைக்கப்பட்ட திறமைகளை சேவைகளை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவும் இதை பார்த்தால் பிரச்சனை இருக்காது என்று கருதுகிறேன். இதை இப்படியும் பார்க்கலாமான்னு பாருங்க. ஒரு அம்பேத்கரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் தாண்டி அவர் மறைந்து சில 10 ஆண்டுகள் கழித்து தான் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்படுது. பல காலம் அவருக்கு கொடுக்கப்படாமல் இருந்ததே ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருந்தது. அதை தாண்டி அவருடைய பிறந்த நாளில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் அவருடைய பிறந்த தினத்தை நீர்த்து போக செய்வதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்தது குறிப்பாக இதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குது. இந்த மாதிரியான விமர்சனங்களின் ஊடா பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்ல வந்த அந்த சமூக நீதி பார்வையோ ஒரு சமூக விஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அவரை வேறொரு தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியாக கூட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லை, வேறு தளத்துக்கு அண்ணல் அம்பேத்கரை கொண்டு போகவே முடியாது. அவர் இந்த மக்களோடு எளிய மக்களோடு பின்னி பிணைந்து அவர்களுடைய உணர்வாக உரிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரை வேறு தளத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய. அம்பேத்கரினுடைய பல திறமைகளில் அவர் ஒரு பொருளாதார ரீதியிலாகவும் முனைவர் பட்டம் பெற்றவர், பொருளாதார ரீதியில் ஆய்வு செஞ்சவர், இந்தியாவினுடைய காசினுடைய மதிப்பு குறித்தெல்லாம் ஆய்வு செய்தவர். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது ஏன் இந்த தண்ணீர் தினம் அப்படிங்கிறதுக்கான ஏதேனும் ஒரு அபிப்பிராயம்? இன்றைக்கு தண்ணீர் மிக விலை உயர்ந்த பொருளாகவும் தட்டுப்பாட்டை நோக்கி நகர்கின்ற பொருளாகவும் மாறி இருக்கின்ற காரணத்தால் அதை மையப்படுத்தி அவருடைய அண்ணல் அம்பேத்கருடைய சிறப்புகளை வெளிப்படுத்துவதற்கு அவருடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று மத்திய அரசாங்கம் நினைத்திருக்கலாம். எனவே அவருடைய எண்ணங்களை அல்லது முயற்சிகளை சந்தேகப்படுவதை விட அந்த வகையிலும் இன்றைக்கு இந்த பிரச்சனை வருகின்ற வரை பலருக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் பிரச்சனையில் பேசியிருப்பது அல்லது செய்திருப்பது எழுதியிருப்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்பொழுது கொண்டு வந்ததற்காகவாவது நாம் அதை வரவேற்கலாம். அவங்க சொன்னதில் இம்முறை சொல்லி இருக்கக்கூடியவர் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நீட் தேர்வு கூடாது என்பதுதான் தமிழகத்தினுடைய நோக்கமே தவிர எந்த மொழியில் எழுதுவது என்பது இங்கே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கார். ஆவடிக்குமார் என்ன நினைக்கிறார்? நீட் தேர்வு கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2006ஆம் ஆண்டு இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து சட்டம் இயற்றினார். அது நீடித்து வருகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு என்பது கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு 2016ஆம் ஆண்டே அது செயல்பாட்டுக்கு வந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக எதிர்ப்பின் காரணமாக ஓராண்டுக்கு விலக்களித்தார்கள். அந்த விலக்கு அளித்த நிலை முடிந்து இந்த 2017இல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்தியா முழுவதும் வந்துவிட்டது. நாம் ஓராண்டு அதுக்கு விலக்கு பெற்றோம். அந்த ஓராண்டுக்குள் அந்த தேர்வை எதிர்கொள்கின்ற மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும். ஜெயலலிதா இந்த விஷயம் உள்ளிட்ட சில விஷயங்களை எதிர்த்திருந்தார். மத்திய அரசினுடைய சில திட்டங்களை கடுமையாக எதிர்த்திருந்தார். அதில் பல மாற்றங்களை கோரியிருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் முதல்வர் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவையெல்லாம் கொண்டு வரப்படுகிறது, அதையெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் கூட இருக்கு. குறிப்பாக இந்த நீட் தேர்விலையும் கூட இல்லை, தமிழக அரசு அப்ரூவல் கொடுக்கல. தமிழக அரசினுடைய கருத்து கேட்கப்படவில்லை. தமிழக அரசு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த நிலையிலிருந்து மாறவில்லை. 2016இல் ஓராண்டுக்கு விலக்கு தான் பெற்றோம். அந்த விலக்கினுடைய காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. ரெண்டாவது, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெரிவித்த எதிர்ப்பின் காரணமாக மத்திய அரசாங்கம் தமிழில் அந்த தேர்வை எழுதலாம் என்று ஒரு
சலுகை தந்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு இருந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு முன்னேற்றம். நாம் கிராம பகுதியை சார்ந்தவர்கள், சாதாரண மக்கள், ஆங்கிலத்தில் கல்வி பயிலாத மக்கள், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றாத மக்கள், நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டங்களை பின்பற்றுகின்ற மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னதற்கு அவர்கள் தமிழில் எழுதுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். எனவே அனைத்திந்திய அளவில் இன்றைக்கு இந்த தேர்வை என்பது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் இந்த தேர்வை எதிர்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல முடியாது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டம் மட்டும் இல்லை, ஏறத்தாழ அதற்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் அதற்கு மேலாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தை விட சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிப்பதை விட சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிப்பதில் தான் ஆர்வம் செலுத்துகிறோம். எனவே பெற்றோர்களும் அதற்கு காரணம், மாணவர்களும் அதை விரும்புகின்ற ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் வேறு என்ன செய்ய முடியும்? அதற்காகத்தான் தமிழில் அந்த தேர்வை எழுதலாம் என்று எங்களால் முடிந்தவரை போராடி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த சலுகையை பெற்று தந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் 49% தான் இடஒதுக்கீடு அதிகபட்சமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்த பொழுது தமிழக அரசு, குறிப்பாக அதிமுக தலைமையிலான செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சட்ட போராட்டம் நடத்தி 69% அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருந்தாங்க. அதற்கு வலு கொடுத்திருந்தாங்க. அப்பொழுது இதே திராவிடர் கழக வீரமணி அவர்கள் கூட சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற பட்டத்தை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அவரே தான் குறிப்பிடுகிறார், 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய முடியும் பொழுது ஏன் நீட் தேர்விலிருந்து தமிழக அரசை விலக்கு பெற முடியாது, அது முடிந்த தமிழக அரசால் இது முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இதே அறிக்கையில் எழுப்புறாரு. நிச்சயமாக மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி என்பது நியாயம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் அதில் அரசியல் கருத்துக்கள் தான் இருக்கிறதே தவிர ஒரு நியாயத்தின் பால் எந்த கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி 69% இட ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்து அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்கு நான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை தந்தேன் என்று சொல்லுகின்ற மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள் கடந்த காலங்களில் பிரச்சனை வருகின்ற பொழுது எப்படி பேசினார் என்பதை மற்றவர்கள் பார்த்திருப்பீர்கள். பட்டத்தை தந்த அவரே அந்த பட்டத்தை விமர்சித்தும் பேசியிருக்கிறார். எனவே அதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே காரணம் என்று சொன்னவர் பல நேரங்களில் அதற்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்று சொன்னவர். இன்றைக்கு இது சாத்தியமில்லாத ஒன்று. இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்ட ஒன்று. இந்தியா கல்வி என்பது மாநிலத்தின் பட்டியலில் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தின் பட்டியலில் இருக்கின்ற காரணத்தால் பொது பட்டியல் இருக்கிறது. ஒரு பட்டியல், ஒரு சட்டம் மத்திய பட்டியலும் மாநிலத்தின் பட்டியலும் இருந்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் தான் செயல்படுத்தப்படும். அதுதான் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். மாநில அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமே தவிர அதை நிராகரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றுபவர்களை விட சிபிஎஸ்இ மத்திய பாடத்திட்டத்தை பின்பற்றுபவர்கள் பள்ளிகளும் அதிகம் இருக்கிறது. எனவே இதில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பலர் இதை ஏற்பவர்கள் இருக்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் சிலர் இருந்தாலும் ஏற்பவர்களும் இருக்கின்ற காரணத்தால் ஒரு அரசாங்கம் சமநிலையில் தான் பார்க்க முடியும். இன்றைக்கு மத்திய பாடத்திட்டத்தை தான் வந்து அதிகமாக இருக்கு, அதுதான் மக்களால் விரும்பப்படுறது அப்படிங்கிறத எந்த விதத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் பள்ளிகளில் சந்தேகம் எழுது. நாடாளுமன்றத்தை பொறுத்தல், நீங்கள் குறிப்பிட்டது போல நாடாளுமன்றத்தை பொறுத்தளவு 3வது பெரிய கட்சி அதிமுக தமிழக அரசினுடைய அரசு நிர்மாணிக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவால் நிச்சயமா நாடாளுமன்றத்தில் இது ஒரு விவாதத்தை கிளப்பி தமிழக அரசை விலக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புங்க. நீங்க கேட்கறது ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோற்றம் வரலாமே ஒழிய அதுல உண்மை இல்லை. என்னன்னா ஏற்கனவே 2016 இது சட்டமாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நம்ம வந்து ஓராண்டுக்கு எங்களுடைய மக்களுக்கு தேவையான பயிற்சியை தருவதற்கு, அவர்கள் அதற்குரிய திறனை பெறுவதற்கு ஓராண்டு வந்து அதில் சலுகை கேட்டோம், அதை தந்தாங்க. அந்த சலுகை காலம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நாம் தயார்படுத்தி அதை போடணுன்றத நம்ம நோக்கம். அதற்காக தான் நாம் கேட்ட தமிழில் தேர்வு எழுதுகிற உரிமையை நாம் பெற்றிருக்கோம். நிச்சயமாக நம்ம அடுத்த செய்திக்குள் செல்லலாம். அடுத்த பகுதி அப்படிங்கிறது விருந்தினருக்கான பகுதி. ஒவ்வொரு வாரமும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இருக்கும், செய்தி இருக்கும். அந்த வாரத்தினுடைய முக்கியமான செய்தி அல்லது அந்த வாரத்தில் நிகழக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து அவர் சில விஷயங்களை சொல்வார். என்ன விஷயத்தை ஆவடிக்குமார் அவர்கள் தெரிவிக்கப் போகிறார் பார்க்கலாம்.
விருந்தினர் சாய்ஸ் என்ன விஷயத்தை குறித்து பேச போறீங்க? இல்லை, இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறத போல தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பநிலையை பற்றி தான் பேச முடியும். அரசியல் சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்றது, எல்லாருடைய இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்பு நிலையாகவும் இருக்கு. அதில் என்ன விஷயம் இருக்கக்கூடியது? குறிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. தமிழக அரசியலின் பொழுது இப்பொழுது ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிருக்கு. எல்லா செய்தித்தாள்கள்லையும் முதல்வரினுடைய மறைவின் போது சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இது தமிழக அரசியலில் விழுந்த ஒரு வெற்றிடமா அல்லது அதிமுக அப்படிங்கிற தலைமை பதவியில் விழுந்த ஒரு வெற்றிடமா பார்க்குறாங்களா? அதை தாண்டி இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் தயாராக இருக்குது அல்லது போட்டியிடுகிறார்கள், அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பேரிழப்பு, ஈடு செய்ய முடியாதது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியலில் அடுத்த நிலையில் ஒரு பிரதமருக்குரிய தேர்வாகக்கூடிய பிரதமர் பதவியை பெறக்கூடிய நிலையில் ஒரு வலிமையான தலைவராக இந்தியா உற்று நோக்கி கொண்டிருந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ்நாட்டினுடைய இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாகவில்லை. அதற்குரிய வாய்ப்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெறுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம், அதை நம்பி இருந்தோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும், தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் உருவாக முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்குவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பு அந்த வாய்ப்பை இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. கண்ணு கட்டிய தூரம் வரை அந்த வாய்ப்பு கிடைக்காதோ என்ற நிலை எழுந்திருக்கு. தமிழக அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, மதுரவாயல் திட்டம், பறக்கும் சாலை திட்டம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் தெழுந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இல்லை, அதில் தெளிவாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கூட தமிழ்நாடு அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பது நோக்கம் இல்லை, அந்த திட்டத்தால் கூவமாற்றினுடைய நீர் பாதைகள் தடைபட்டு விடக்கூடாது. ஏற்கனவே தடைப்பட்ட பகுதியாக கழிவுநீர் குப்பை குவிந்திருக்கின்ற இடமாக கூவம் நதி பாழ்பட்டு கிடக்கிறது. இந்த நிலையில் அதில் நடுவில் பாதைகள் அமைப்பதும் அதன் நடுவில் தூண்கள் அமைப்பதும் அதை தடுத்து விடும். அதனால் இரட்டை தூண்கள் என்ற முறையில் அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி ஒரு ஒற்றை தூணாக குறைந்தபட்ச அளவில் அதை கூவம் நதிக்கு பாதிப்பில்லாத வகையில், இன்னும் சொல்லப்போனால் அதை ஒட்டியிருக்கின்ற அதற்கு சார்ந்திருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற வசிப்பிடங்களுக்கு பாதிப்பில்லாமல் எந்தவித நீர் போக்குவரத்திற்கும் தடையில்லாமல் அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் இணங்கி இருக்கிறது. அதை மாற்றுவதற்குரிய மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அதனுடைய திட்டத்தையே மாற்றி தருவதாக அவர் சொன்னதனுடைய விளைவாக நாம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறோம். இணைய பயன்பாடு ஒரு புறம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு புறம் அதன் மீதான ஆர்வமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இணைய பயன்பாடு என்பது இன்றைய நிலையில் தவிர்க்க முடியாத நிலைக்கு வந்துட்டு, அது உண்மை. ஏன்னா நம்முடைய பிரதமர் கூட என்ன சொல்கிறாரு, பணம் எடுத்துகிட்டு போகாதீங்க, இன்டர்நெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வங்கி உங்கள் கையில் இருக்கின்ற நிலை இருக்கும். அது இன்றைக்கு சூழலில் நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ இனி தவிர்க்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் அதே இணைய பயன்பாட்டினுடைய விளைவு இன்றைக்கு யாரும் யாரையும் எளிதில் காயப்படுத்தி விடலாம். யாரை பற்றியும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பிவிட முடியும். இன்னும் சொல்ல போனால் தன்னை அடையாளப்படுத்தாமலே தான் விரும்புகின்ற அவதூற்றை பரப்பிவிட முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இது தடுக்க முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும் தடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இணைய பயன்பாடு என்பது ஒரு ஆரோக்கியமான வெற்றியாக இருக்கும். இல்லை என்றால் இது களங்கத்தின் பிறப்பிடமாக மாறிவிடக்கூடாது. இதை தடுப்பதற்கு இன்னும் காலப்போக்கில் பல சட்டங்கள் தேவைப்படுகின்றன என்பதுதான் இன்றைய நிலையில் இதை பற்றி நான் சொல்ல முடியும். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.